ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹானர் தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற ஹானர் 9X Pro. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். வீடியோ பொறுத்தப்பட நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகேடெக் தமிழ். ஸ்கிப் பண்ணால் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹானர் 9X Pro இந்த ஃபோன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டுன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்டு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேம் வந்து மெட்டலில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்ட் ரொம்ப சாலிடாகவும் இருக்குது. அதே மாதிரி ஏஸ்தெட்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் பின்னாடி பார்த்திங்கன்னா கிரேடியன் லுக் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ் ஃபினிஷில் இருக்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேடியன் லுக் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பில்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6.59 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட LTPS IPS LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED டிஸ்பிளே கொடுக்கல, அதோட டவுன் சைட் என்ன சொல்லலாம். பட் கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கலர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியும். டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கிடையாது. ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஹானரில் வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்காலும் ஒர்க் ஆகிறது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸ்கேனிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்பிளேயில் கலர் அக்யூரசி எல்லாமே நல்லாயிருக்கு. பிளாக்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயில் ப்ரொடியூஸ் ஆகிற கலர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம் இந்த ஃபோனில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஹானர் 9Xல வந்து பார்த்திங்கன்னா ஹை சிலிகான் Kirin 810 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 7 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்கனால பேட்டரி லைஃப்பும் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 730 ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு இப்போ வந்து தகவல் படி பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸும் நிறையாவே சொல்லுது. அதுக்கேற்றபடியே வந்து மொபைலும் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து Mali G52 அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த GPU மூலயமா கேமிங்கெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து ஒரு 7 nm ப்ராசர் வந்து கொடுத்துருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லலாம். அதே மாதிரி இந்த Kirin 810 ப்ராசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ எல்லா டாஸ்க் ஆகட்டும், அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லா ஆப்ஸ், அதே மாதிரி கேம்ஸ், இந்த மாதிரி எது நீங்கள் த்ரோ பண்ணாலும் இது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும், ஸ்மூத்தாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஹானர் 9Xல வந்திருக்க ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் நாச்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த ஃபோன்லேயும் பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்குங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக Sony IMX586 அப்படிங்கிற 48 MP சென்சார் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பேச்சர் லென்ஸோட இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் நல்லாவே இருக்குது. செகண்டரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 4K கேப்பபிலிட்டிஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அதேமாரி 1080p ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 16 MP மோட்டரைஸ் பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப டீசெண்டாகவும் நல்லாவே இருக்குது. எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் இன்னொரு வேரியண்ட்டும் வருது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 512GB வரைக்கும் இதில் வந்து நீங்கள் மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்க முடியும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 9 Pie ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டம் UI ஆன EMUI 9.1 அப்படிங்கிற UI வெர்ஷனில் இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து டூவல் நானோ சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்டர்னல்ஸும் ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் C சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 22.5 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. சார்ஜரும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பவர்ஃபுல்லான ஒரு மொபைலுக்கு வந்து 4000 mAh பேட்டரி வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமிங் ஆகட்டும், டாஸ்க் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த ஃபோனால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலைன்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து சைனாவில் வந்து 2000 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது சுமார் 20,000 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து வருது. ஸோ ஓவரால் இதுக்கு முன்னாடி வந்திருக்க சீரிஸ் ஒருத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஃபோன் சுமார் 16,000 ரூபாய் 15,000 ரூபாய் அப்படிங்கிற விலைக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோனில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சுன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் ஒரு 18,000 ரூபாய் விலைக்கு வந்தாலும் இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ரொம்ப வர்த்துனே சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இந்த பர்சன்டேஜ் அதே மாதிரி இந்த வேல்யூக்கு வந்து ரொம்ப நல்ல வர்த்தான மொபைல்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்துருந்தா ஹானர் 9X ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள்.
மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.